பிஎம்டபிள்யூசிசி விசஸ் ஆர்ஆர்சிசி டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன், பவுலிங் ஏகே. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். சரியாக டைம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஹைட் ஏறி இருக்கு. ஃபீல்டர் வந்துட்டாங்க பாலுக்கு இடையில். ஃபர்ஸ்ட் பால் மோகன் விக்கெட் இருந்து வெளியேறாரு. நல்ல ஸ்டார்ட் ஏகே கிட்டேருந்து. ஒரு ஃபுல் டாஸ் பால் சரியாக கனெக்ட் பண்ணாதனால விக்கெட் கிடச்சிருக்கீங்க ஏகே அண்ணங்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் பரதன் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஏகே அவரோட செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில். அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் பால். இந்த டைம் இவர் எந்த தவறும் பண்ணலை. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 கிடைக்கிது. லெக் சைடில் நல்லா தட்டி விட்டுருக்காரு. ஸோ இன்னும் லைன் கிடைக்கல ஏகே அண்ணனுக்கு. தேர்டு பால் பட் ஸ்ட்ரைக்கில் அகெயின் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு. ஏக்கர் லென்த்தில் போட்டிருக்காரு. ஸோ பரதன்கிட்ட இந்த ஒரு டாட் பால். இப்போது அவரோட அடுத்த பால் 5th பால் ஷார்ட் பால். பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காங்க, தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு 6 ரன் கிடைக்குது. மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 6 வருது பரதன பேட்லேருந்து. நல்லா ஷாட் அவர்கிட்டேருந்து. அடுத்த பந்து கெயின் ஒரு நல்ல ஷாட், நல்ல பேட்டிங். பட் ஆனால் இந்த டைம் சரியாக டிஸ்டன்ஸ் இல்லை, அதனால் விக்கெட் இருந்து வெளியேறாரு. நல்ல கேட்ச் அங்கே ஃபீல்டர்கிட்டே வந்து. பவுண்டரி செக் பண்ணுவாங்க அம்பையர்ஸ் எப்படியும், ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கால். ஸோ அம்பையர்ஸ் செக் பண்ண போகிறாங்க. விக்கெட்டாக 6 ஆன் பார்க்கணும். இங்கே எம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். அன்ஃபார்ச்சுனேட்லி பரதனை வெளியேறாரு. இப்போ நியூ பேட்ஸ்மேன் நாகராஜனை ஸ்ட்ரைக்குக்கு வராது. ஸ்ட்ரைக்கில் நாகராஜனை. ஏகே அவரோட அடுத்த பால் லாஸ்ட் பால். ஓகே இன்னொரு நல்ல பால். 10 ரன் 2 விக்கெட்டில் இந்த ஓவர் முடிக்கிறாரு ஏகே. நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மணி என்ன. இப்போ ஸ்ட்ரைக்கில் ஆனந்தனை. ஆல்ரெடி 10 ரன் வந்திருக்கு. இங்கே செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால். நல்ல பால், நல்ல லென்த் டெலிவரி. டாட் பால் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே மணி என்ன. செகண்ட் பால் ஆனந்தன ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால். ஓகே இன்னொரு நல்ல பால். இந்த டைம் கொஞ்சம் ஃபேஸ் இருந்துச்சு, அதனால் பேட்டில் மாட்டல. பேக் டு பேக் டாட் பால்ஸ். தேர்டு பால் ஸ்லாட்டில் இருந்து பந்து கவர்ஸ் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 4 பார்க்கணும். 4 ரன் ஃபீல்டரால் தடுக்க முடியல. நல்ல ஷாட், அல்ல திசையில் தூக்கி விட்டார். பவுண்டரி வருது. அடுத்த பந்து 4வது பால். கெயின் ஒரு நல்ல ஷாட். திரும்பவும் ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சு விட்டார். 6 ரன் இந்த டைம். 4க்கு அப்புறம் 6. அடுத்த பால் கெயின் ஃபுல் டாஸ். அகைன் ஒரு 6 ஆன் பார்க்கணும். அகைன் ஒரு 6. பேக் டு பேக் 6s. லாஸ்ட் பால் நல்ல பால், நல்ல கம்பேக். இதோட ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 26 ரன் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போ 3வது ஓவர் போடுறதுக்கு அகைன் ஏகே என்ன வந்திருக்காரு. 3வது ஓவர் போட அகைன் ஏகே என்ன வந்திருக்காரு. 3வது ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாங்க. டாட் பால் கிடச்சிருக்கீங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால், மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ் போகிறாருங்க ஏகே என்ன. அடுத்த பால் ஓகே ஒரு நல்ல பால், மேலே போடப்பட்ட பால். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காங்க. 1 ரன் கிடைக்கும். ஸ்ட்ரைக் மாற்றி விட்டாங்க. இப்போ ஆனந்தனை ஸ்ட்ரைக்கில் இருக்கார். லாஸ்ட் ஓவர் ஒரு 2 6 ஒரு 4 அடித்து நல்ல கான்ஃபிடென்ட்டில் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அடுத்த ஓகே இன்னொரு பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. பட் ஆனால் இந்த டைம் டாட் பால் கிடச்சிருக்கு. ஓவரின் 5வது பால் 4 பால் சூப்பராக போட்டிருக்காரு. 3வது ஓவரில் 5வது பால் ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் தூக்கி விட்ருக்காங்க. அவங்க ஃபீல்டருக்கு வாய்ப்பில்லை தடுக்கிறதுக்காக. செகண்ட் 6 வருது, தேர்ட் 6 வருது அவர் பேட்டிலேருந்து. ஓவரின் லாஸ்ட் பால் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் பால். இந்த டைம் பிகின் த விக்கெட் டாட் பால். இதோட 3 ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 33 ரன் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்கு சரவணன். நாகராஜன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இப்போது 4வது ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் பால். நல்லா அடிச்சிருக்காங்க. நல்ல டைமிங், டிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு 6 வருது நாகராஜன் பேட்லேருந்து. செம ஷாட், செம டிஸ்டன்ஸ். செகண்ட் பால் ஆல்ரெடி ஃபஸ்ட் பால் சூப்பராக அடித்தார். அகெயின் நல்ல பால், டாட் பால் நல்ல லென்த்தில் வந்துச்சு. 3வது பால் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ். பிகின் த விக்கெட் போயிருக்கு. இங்கே அடுத்த டாட் பால் பிகின் த விக்கெட். 4வது ஓவரில் 4வது பால் நாகராஜன் ஸ்ட்ரைக்கில். அகெயின் ஒரு மேலே போடப்பட்ட பந்து லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, அதனால் 2 ரன் கிடைக்கும். 1 ரன் தான் நினச்சேன். பட் ஆனால் செம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். 2 ரன் ஓடிட்டாங்க. செம ரன்னிங். ஓவரின் 5வது பால் ஒரு டாட் பால். இங்கே நல்லா டாட் பால் போட்டிருக்காங்க. லாஸ்ட் பால் லெக் சைடில் வைட் ஆன் பார்க்கணும். அம்பையர் சிக்னல் வைட். நல்ல ஃபேஸ் இருக்குது பவுலர்கிட்ட. 9th ஓவர் லாஸ்ட் பால்.
ஒரு நல்ல ஃபேஸ் இருந்துச்சு. இந்த டைம் டாப் ஏஜ் ஆகி செம்ம கேட்ச் பவுலர்கிட்ட ரிட்டர்ன் கேட்ச்சு, செம்ம கேட்ச்சு, சூப்பராக பிடிச்சாரு. 4 ஓவருக்கு 42 ரன் 3 விக்கெட் எழுந்திருக்காங்க. லாஸ்ட்டு பால் செம்ம எஃபர்ட் பவுலர்கிட்ட சரவணன்கிட்டேருந்து. இப்போது 5வது ஓவர் போடுறதுக்கு சார்லஸ் ஸ்ட்ரைக்கில் ஆனந்தண்ணே. ஃபஸ்ட்டு பால் ஸ்லாட்டில் அந்த பால் லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. அவங்க ஃபீல்டர் இருக்காங்க, அதனால் ஒரு ரன் கிடைக்கும். இப்போது ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. செகண்ட் பால் நல்ல பால், ஆஃப் கட்டர் செம்மையாக போடுவார். சார்லஸ் அண்ணா லெக் கட்டர் ஆஃப் கட்டரை மிக்ஸ் பண்ணி போடுவார். செம்மையான பவுலர். ஓகே, மீண்டும் ஒரு டாட் பால், செம பால். அடுத்த பந்து 4வது பால் 5வது ஓவரில் ஸ்லாட்டில் அந்த பந்து தூக்கி அடிச்சிருக்காரு ஹரி. அந்தளவு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டிஸ்டன்ஸ் இல்லை, நல்ல கேட்ச் அங்கே ஃபீல்டர்கிட்டேருந்து. ஹரி அவரோட விக்கெட்லேருந்து வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் ஸ்ட்ரைக்கில். அகைன் ஒரு நல்ல பால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட்டு பால். இது வரைக்கும் 5 டாட் பால், 4 டாட் பால் போட்டிருக்காரு. இது 5வது டாட் பால். ஓவரில் ஒரே ஒரு ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். செம ஓவர். 5 ஓவருக்கு 43 ரன் 4 விக்கெட். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் எலிமினேட்டர் விளையாடுவாங்க. ஃபஸ்ட்டு பாலே நல்ல பால், டாட் பால் போட்டிருக்காரு சரவணன். அகைன் ஓவருக்கு செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பால், பேட்டில் எட்ஜ் இருந்துச்சு, பிகைண்ட் விக்கெட், டாட் பால். தேர்டு பால் நல்ல பால், லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க. ஒரு ரன் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் இப்போது யுவராஜ். சரவணன் அவரோட 4வது பால். 6வது ஓவரில் 4வது பால். லெக் சைடில் ஒரு ஒயிட் பால், லைன் தவறு. அடுத்த பால் சம பால். இங்கே எட்ஜ் இருந்துச்சு, விக்கெட் இருந்து வெளியேறாரு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பால். ஒரு லாஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் பால், சரியாக டைம் பண்ணலை. இங்கே மேலே கொடி ஏறி இருக்குது, கேட்சான்னு பார்க்கணும். நல்ல கேட்ச் அங்கே ஃபீல்டர்கிட்ட. சரவணன் 3வது விக்கெட் எடுக்கிறாரு. 2 ஓவருக்கு 11 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ அடுத்த ஓவர் அகைன் ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் ஆனந்தண்ணே. ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல ஷாட், ஆறான்னு பார்க்கணும். 6 ரன் மிட் விக்கெட்டில் செம ஷாட். இங்கே 1 man ஷோ காட்டிகிட்டு இருக்காரு ஆனந்தண்ணே. செகண்ட் பால் பேர் சிக்னல், நோ பால். இருந்தாலும் மடக்கி லெக்கில் வச்சுருக்காங்க. சிங்கிள்ஸ் எதுவும் ஓடலை. அகைன் ஃப்ரீ ஹிட் பால் ஆனந்தனை ஃபேஸ் பண்ணுறாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாப் ஏஜ் ஆகிருக்கு, கேட்ச். பட் ஆனால் இது விக்கெட்டில் ஃப்ரீ ஹிட்ன்றதுனால 3வது பால். ஆல்ரெடி இந்த ஓவரில் 7 ரன் வந்திருக்கு. 3வது பால் அகைன் ஆனந்தண்ணே. திரும்பவும் பெரிய ஷாட்டுக்கு போனார். இந்த டைம் எட்ஜ் இருந்துச்சு, கீப்பர்கிட்ட கேட்ச். ஆனந்தண்ணே விக்கெட்லேருந்து வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் சத்யாண்ணே. ஃபஸ்ட்டு பாலே செம்மையாக போட்டிருக்காரு ரஞ்சித் விக்கெட்லேருந்து. இதோட ஆல் அவுட் ஆகுறாங்க ஆர்ஆர்சிசி 52 ரன் அடிச்சிருக்காங்க. 53 ரன் அடித்த அந்த மேட்சை பிஎம்டபிள்யூசிசி வின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு குவாலிஃபை ஆகாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிஎம்டபிள்யூசிசி ஸ்ட்ரைக்கில் கார்த்தியான ஃபஸ்ட் ஓவர் ஹரி வீசுறாரு. ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் நல்ல ஷாட். ஃபஸ்ட்டு பாலே ஆனால் பிஹைண்ட் த விக்கெட், டாட் பால். செகண்ட் பால் ஒரு நல்ல பால் ஹரிக்கிட்டேருந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு ரன் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் இப்போ பரணி நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஹரி நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பாலுக்கு 1 ரன். தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால், ஒரு எட்ஜ் இருந்துச்சு, டாட் பால், பிஹைண்ட் த விக்கெட். 4வது பால் பரணி ஸ்ட்ரைக்கில் ஆஃபில் லெக்கரை ட்ரை பண்ணார். அம்பையர் சிக்னல் இங்கே ஒயிட் பால். 4வது பால் ரீபால் போடணும். 4வது பால் ரீபால். பரணி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், டாட் பால் கிடைக்கிதுங்க ஸ்ட்ரைட்டாகவே. 5வது பால். இன்னும் 2 பால் இருக்குது இந்த ஓவரில். இன்னொரு லெக்கில் தட்டி விட்டார். அவங்க ஃபீல்டர் இருக்காங்க, அதனால் 1 ரன் மட்டும் கிடைக்கும். நல்லா போட்டிருக்காரு ஹரி. இது வரைக்கும் 3 ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. இப்போது லாஸ்ட்டு பால் ஃபஸ்ட் ஓவரில் செம்ம பால், நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. 3 ஓவருக்கு விக்கெட் எதுவும் இல்லை. இப்போ செகண்ட் ஓவர் போடுறதுக்கு யுவராஜ். பரணி ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் நல்ல பால், மேலே போடப்பட்ட பந்து, டாட் பால். செகண்ட் பால் நல்ல பால், லெக் சைடில் தட்டி விட்ருக்காங்க. 1 ரன் கிடைக்கும் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். 3வது பால் இப்போது கார்த்தியான ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் 3வது பால்
அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இந்த டைம் டாட் பால் போட்டிருக்காரு. 4வது பந்து. மீண்டும் ஒரு டாட் பால் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். 5வது பால் ஒயிட் பால். 5வது பால் ரீபால் போடணும். அகைன் ஒரு நல்ல ஷாட், பட் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அகைன் ஒரு டாட் பால். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால். இது வரைக்கும் 5 ரன் வந்திருக்கு. லெக் சைடில் மடக்கி விட்ருக்காரு. அங்கே ஃபீல்டருக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் அவே. 6 ரன் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 6 வருது. தேர்ட் ஓவர் ரஃபிகன். ஃபஸ்ட்டு பால் ஆஃப் சைடில் ஃபீல்டரை பீட் பண்ணிட்டு போயிருக்கு. ஒரு 4 ரன் கிடைக்குது. நல்ல பேட்டிங் பண்ணிக்கிட்டேருந்து. செகண்ட் பால். அகைன் ஒரு நல்ல பவுலிங் இப்போது ரஃபிகன்கிட்டேருந்து. டாட் பால். தேர்டு பால் ஃபுல் டாஸ் பால். எட்ஜ் ஆகி பின்னாடி வந்திருக்கு. பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஃபோர்த்து பால். அகெயின் சரியா பேட்டில் கனெக்ட் ஆகலை. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். டாட் பால். இங்கே 3 டாட் பால் வருது. அடுத்த பந்து 4வது டாட் பால். 3 ஓவருக்கு 19 ரன் வச்சுருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை. இப்போ 4வது ஓவர் குட்டி என்ன. ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சத்யாண்ண. செகண்ட் பால் கார்த்தியண்ண ஸ்ட்ரைக்கில். ஷார்ட் பால், பட் ஆனால் சரியாக டைம் பண்ணல. இருந்தாலும் 1 ரன் கிடைக்கும். தேர்டு பால் இப்போ பரணி ஸ்ட்ரைக்கில். அகெயின் லெக்கில் தட்டி விட்ருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். 1 ரன் கிடைக்கும். இது வரைக்கும் எதுவும் விக்கெட் விழல. அடுத்த பந்து ஷார்ட், மிட் விக்கெட்டில் நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டருக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். வாய்ப்பு இல்லை, கையில் பட்டுச்சு, பட் ஆனால் தடுக்க முடியல. 5வது பால் நல்ல பால், நல்லா லென்த்தை பிடிச்சி போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட்டு பால். 4வது ஓவரில் லாஸ்ட்டு பால். ஒரு ஒயிட் பால். கட்டிருக்கான தேடல், பட் ஆனால் ஒயிட் பால். 4வது ஓவரில் லாஸ்ட் பால். இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால் கிடைக்கிது. இங்கே 4 ஓவருக்கு 26 ரன். 5வது ஓவர் இப்போது நாகராஜனை ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் பால் லெக் சைடில் நல்ல ஷாட், ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அங்கே நல்ல ஃபீல்டிங் ஆனந்தன்கிட்ட இருந்து. ஒரு பவுண்ட்ரியை சேவ் பண்ணியிருக்காரு. 1 ரன் மட்டும் கிடைக்கும். செம்ம ஷாட்டிங்க, செம்ம ஃபீல்டிங். அதை விட ஒரு பவுண்ட்ரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ கார்த்தியான ஸ்ட்ரைக்கில். 5வது ஓவரில் 3வது பால் மேலே போடப்பட்டு வந்து டாட் பால். 4வது பால் கெயின் மேலே போட்டார். சரியாக டைமிங் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டைமிங் இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை. கேட்ச் இருக்குது. கார்த்தியான விக்கெட் இருந்து வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல பால். டாட் பால் போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேனை வச்சு. லாஸ்ட்டு பால் 5வது ஓவரில் அகைன் ஒரு நல்ல பால். இங்கே பேக் டு பேக் டாட் பால்ஸ். இதோட ஓவர் முடியுது. இன்னும் 18 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். இப்போ ஸ்கோர் 5 ஓவருக்கு 27 ரன். ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. 6வது ஓவர் போகிறதுக்கு ஹரி. அகெயின் பரணி ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் தட்டி விட்டார், பட் பிஹைண்ட் விக்கெட். டாட் பால். செகண்ட் பால் ஹரி பவுலிங்கில். அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே டிஸ்டன்ஸ் இல்லை. நல்ல கேட்ச் அங்கே ஆனந்தன்கிட்டேருந்து. நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில். அவர் ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு லெக் கட்டர் வைடாக போயிருக்கு. அம்பையர் சிக்னல் ஒயிட் பால். 6வது ஓவரில் 3வது பால். நல்ல பேட்டிங், நல்ல பவுலிங். லெக் சைடில் தட்டி விட்ருக்காங்க. அங்கே நல்ல ஃபீல்டர் இருக்காங்க. அதனால் 2 ரன் மட்டும் கிடைக்கும். 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்துட்டாங்க. இப்போது 6வது ஓவரில் 4வது பால். ஒரு லெக் கட்டர், திரும்பவும் ஒரு ஒயிட் பால். இந்த ஓவரில் 2வது ஒயிட் வருது. ரெண்டுமே லெக் கட்டர் ட்ரை பண்ணி தான் வந்துச்சு. இப்போது 4வது பால் ரீபால். ஓவர் விக்கெட்லேருந்து கொடியேறி இருக்குங்க. விக்கெட்டான்னு பார்க்கணும். கேட்ச் ட்ராப். இங்கே நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இங்கே ஒரு 2 ரன் கிடைக்கிது. இப்போது 6வது ஓவரில் 5வது பால். ஸ்விட்சுக்கான முயற்சி கனெக்ட் ஆகியிருக்கு, பட் ஆனால் ஃபீல்டருக்கு கேட்ச் போகலை. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் தான் போயிருக்கு. ஒன் பவுன்ஸில் அகைன் ஒரு 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு பால் நல்ல பவுலிங். எட்ஜ் ஆகிருக்கீங்க. ரஞ்சித் அவரோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. 6 ஓவர் ஸ்கோர் 36, 3 விக்கெட். இன்னும் 12 பாலுக்கு 18 ரன் தேவை. சத்யானோட ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பாலாக போயிருக்கு. செகண்ட் பால் அகைன் ஒரு டாட் பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சத்யானை. தேர்டு பால் ஷார்ட், பெரிய ஷாட். இங்கே 6ஆ கேட்சான்னு பார்க்கணும். 6 ரன் போயிடுச்சு. நல்ல ஷாட் பேட்ஸ்மேன்ட்டேருந்து. அடுத்த பந்து திரும்பவும் ஒரு ஷார்ட் பால்.
இந்த டைம் லெக் சைடில் போன பால் மேலே போட்டது ஸ்ட்ரைட்டாக அடித்தார், ஷார்ட்டாக போட்டது லெக்கில் அடித்தார். செம பேட்டிங் பேட்ஸ்மேன் கிட்டே இருந்து பேக் டு பேக் சிக்ஸஸ் வருது. இங்கே மேட்ச் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இவங்க சைடு வந்திருக்கு. இன்னும் 6 ரன் தான் அடிக்கணும். 8 பாலுக்கு 6 ரன். அடுத்த பந்து கெயின் ஒரு நல்ல ஸ்லோவர் டாட் பால். இன்னும் 7 பாலுக்கு 6 ரன். லாஸ்ட் பால் கீழே போயிடுச்சுங்க. டாட் பால். 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். டிஃபெண்ட் பண்ண நாகராஜன் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் ஏகே இருக்கார். லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால். ஃபஸ்ட்டு பாலே ஸ்டெப் அவுட் பண்ணி மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் ஆள் இல்லை. 4 கிடைக்கும். ஃபஸ்ட்டு பால் ஒரு 4 வந்துருச்சு. இன்னும் 2 ரன் தான் அடிக்கணும் 5 பாலுக்கு. செகண்ட் பால் ஏன் நல்ல பேட்டிங் சென்சிபிள் ஆடி இருக்காரு. 1 ரன் ஆடி இருக்காரு. மேட்ச் இதோட ட்ரா ஆகுது. மேட்ச் ட்ரா. இன்னும் 4 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்ல பால். விக்கெட் இருந்து வெளியேறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவருக்கு ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பால் தூக்கி அடிச்சிருக்காரு. 6 ஆன் பார்க்கணும். 6 ரன். இங்கே மேட்சை முடிச்சிட்டாங்க. பிஎம்டபிள்யூசிசி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுறாங்க. அதாவது எலிமினேட்டர் விளையாடுவாங்க.